உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்னைக்கு கசகசா பாயசம் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கசகசா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி வச்சுருக்கேன். ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப் வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் நெய் வேணும். பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா பாயசத்துக்கு முதல் செய்முறை, பாதாம், அரிசி, கசகசா, இது முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் இதில் ஊற போட்டிருக்கேன் வெந்நீரில். இதோட தேங்காயும் போட்டுறேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நைஸாக அரைச்சிக்கணும். வெள்ளத்தில் முழுகிற அளவுக்கு தண்ணி கொட்டி ஊற வச்சுருக்கேன். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதை அரைச்சி வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். நான் கசகசா பாயசத்துக்கு ஊற வச்சதெல்லாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். வெள்ளத்தை கரைய வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இந்த அரைச்ச வெயில் கொட்டினா அடி பிடிக்கும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் குத்துறேன். இந்த விழுதை முதல்ல குத்திடுறேன். கொஞ்சம் சூடு ஆகட்டும். அதுக்கப்புறம் வெள்ளத்தை குத்தணும். இந்த அரைச்ச விழுதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி கெட்டிமாக நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ இந்த வெள்ளை பாகை குத்திடுறேன். அதில் ஒரு கொதி நல்லா வரட்டும். கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் இதுக்கு பால் குத்தலாம். ஏன்னா பால் குத்தினோம்னா வெள்ளத்தில் உப்பு இருந்தால் கெட்டு திரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் குத்தினா நல்லாயிருக்கும். இது நீங்கள் தேங்காய்க்கு பருத்தி கொப்பரை கூட போட்டுக்கலாம். இதோட நல்லாயிருக்கும். வெள்ளத்துக்கு பற்றி சர்க்கரை வேணாலும் போடலாம். நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்து போட்டுக்கோங்க. கசகசா பாயசம் வெள்ளம்லாம் குத்தி கொதித்து இறக்கி வச்சுருக்கேன். ஆறிட்டுது. இதில் குங்குமப்பு கொஞ்சம் போட்டு பால் வச்சுட்டு இதில் குத்திடுறேன். கசகசா பாயசம் ரெடி. பாயசம் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களை. நன்றி.